சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:45 ஆகுதுங்க. இந்த டைமில் வந்து வெள்ளேரி கொல்லியில் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அண்ணன் சின்ன அண்ணன் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல. பெரிய அண்ணன் வந்து வெள்ளரிக்காய் சைஸிக்காய் பறிக்கிட்டு இருக்காப்புல. நான் வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ வந்து சின்னதாக ஒரு எனர்ஜி கொடுக்கும் விதமாக அப்பா வந்து மிளகா பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்காரு. தண்ணி வேறு பாஞ்சு பின்னாடி நனையுதுங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி உட்காரு எந்திரி. லோயெல்லாம் நனைஞ்சிருச்சுங்க. பரவாயில்ல, இப்போ சாப்பிடுவோங்க. என்ன சாப்பிட்டீங்க அதுக்குள்ளே? என்ன குருமாவா அது? சொல்லுங்கள், ஆயிரம் ரிவ்யூ சொல்லு. வில்லேஜ் குக்கிங் சேனல் ஐயனார் வேறு லெவலில் இருக்கு. சொல்லு. இது மாதிரி உட்காந்துக்கலாம் மாலை நேரம் இது மாதிரி தண்ணி வச்ச டயத்தில் அந்த மிளகா வச்சு சாம்பாரத்தோட சாப்பிடுறது செம்மையாக இருக்குங்க. இன்னும் பாஞ்சிச்சா இல்லையா? எவ்வளோ இந்த பாஞ்சிக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். இன்னும் சூடாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இது தின்னு. பாதி கொடு. நான் தின்னுட்டு நீ தின்னு. நல்லா பாதி கொடு. நல்லா இருக்குங்க. இந்த சுச்சுவேஷனுக்கும் வேலை பார்த்து வசதிக்கும் இது வந்து கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. மிளகா பஜ்ஜி உரைக்கவே இல்லை. மாறி விடுறேன்னா இதை பிடிச்சிட்டு அங்கே பிடிச்சிக்கல. வா எந்திரி. இந்த பாயிட்டு பாயிட்டு காஞ்சிச்சா? சரி, அடைச்சி விடு. எங்கிட்ட முளைக்கல. புது விதையா? முளைக்க முளைக்க இங்கே ஒன்றுமே காமிது. வரும் வரும். தண்ணி இருக்கா? நல்லா இருக்குங்க. அது இந்த குருமா இருக்குடாண்ணே. குடி குடி. எனக்கும். ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினைஞ்சிட்டு பாருங்கண்ணா. இந்த வரேன். பின்னாடி வேறு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க. அது உரைக்குதுடானே. இப்போ தான் உரைக்கல இருந்த. அதான் கடைசியில் உரைக்குது. இந்தா இது தின்னு. ஐயோ உனக்கு வேணாமா? தின்னு தின்னு குடிப்பியாடா? இந்த அந்த செல்லையும் எடுத்துக்க. அல்ல இந்த செல்லு எடு. எங்கே? இந்த இதை அவ்வளோதாங்க. இப்போ இது தண்ணி பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுங்க, இதுதான் வெள்ளரி போட. ஏங்க நாங்கள் பேக் கேமராவில் நல்லா காமிக்கிறேன். சொந்தங்களே, இந்த கருப்பு ஓசில் தாங்க தண்ணி வரும். கிட்டத்தட்ட அது 1/2 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி இந்த ஓசு வருது. அந்த ஓரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீளமாக ஒரு வாய்க்கால் இருக்கும், அதனால் அது வாய்க்கால். இது வந்து போட. இதில் தான் வந்து விதை ஊணும். இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த குழி இது அப்படி அங்கே ஒரு குழி இழுத்துருப்போம். அதில் தான் விதை போடுவோம். வெள்ளரி விதை. ஏன்னா எங்கிட்டலாம் முளைக்கலையா? தண்ணி அடுத்த தண்ணிக்கு வெளியே வந்துடும். அடுத்த தண்ணிக்கு வந்து வெளியே வந்துருங்க. ஆனால் ஒரு சில நல்ல வீரியமான விதைகள்லாம் சீக்கிரமாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சோம். இங்கே இருங்க, முளைச்சிருச்சு பார்த்தீங்களா, இதாங்க வெள்ளரி விதை. அதுங்க தண்ணி வர்றாப்புல அங்கிட்ட இருந்து. இதில் வந்து இப்படி பாஞ்சிருவாப்புல. நல்லா இருக்கு தண்ணி. அவ்வளோதாங்க. மாலை சூரியன் சூப்பராக இருக்குது. சரிண்ணே, டைம் ஆச்சு. சரிங்க, கத்திரிக்காய் கொஞ்சம் பறிக்க வேண்டியது இருக்குது, அதை போய் பறிக்கிறோம். சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க. பை பாய் சொல்கிறானே. பாய் பாய்.